நம்ம வீட்ல இருக்கவே கூடாத ஒரு 5 பொருட்கள் இது இருந்தா கண்டிப்பா தரித்திரம் பிடிக்கும். இது வேணாம் தூக்கி போட்டுருங்கன்னா எத சொல்லுவீங்க? நம்ம எப்படி எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கிறோம், எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறோம், எவ்வளோ ஒரு குட் வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் பார்த்து வச்சுக்கிறோமோ, அதுக்கு நிகராக நம்ம வீடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, முடிகிறது, வம்சம் விருத்தி ஆகிறது எல்லாமே எங்கே? வீட்டில் தான். வீட்ல தான். வீடு இருந்தால் தான் வீடு, வாசல், குடும்பம் இருந்தால் தான் தெய்வமோட அருளையும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்குள்ள லட்சுமி வரும், பர்க்கத்து வரும். மர்ஜின் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் நம்ம வீட்ல இருக்கவே கூடாத ஒரு 5 பொருட்கள் இது இருந்தா கண்டிப்பா தரித்திரம் பிடிக்கும். இது வேணாம் தூக்கி போட்டுருங்கன்னா எதை சொல்லுவீங்க? நல்லா கேட்டீங்கம்மா. விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கிறோம், எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறோம், எவ்வளோ ஒரு குட் வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் பார்த்து வச்சுக்கிறோமோ, அதுக்கு நிகராக நம்ம வீடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, முடிகிறது, வம்சம் விருத்தி ஆகிறது எல்லாமே எங்கே? வீட்டில் தான். வீட்டுக்குள்ள தெய்வம் வந்தால் நீங்கள் ரோட்டில் இருந்தால் தெய்வம் உங்களுக்கு வராது. வீடு இருந்தால் தான் வீடு, வாசல், குடும்பம் இருந்தால் தான் தெய்வமோட அருளையும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்குள்ள லட்சுமி வரும், பர்க்கத்து வரும். ஒரு மனிதனுக்கு கோவில், பள்ளிவாசல் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு நிகர் வீடுன்றது முக்கியம். அப்போ அந்த வீடு எப்படி இருக்கணும், எதெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ கோவில் என்னென்ன வெளியேற்று போவீங்க, என்னென்ன உள்ளே கொண்டு போவீங்க? சுத்தமானது, தூய்மையானது, பாதுகாப்பானது, இயற்கையாக வரதான் எடுத்துகிட்டு போவீங்க. கெட்டது, தவறானதெல்லாம் வெளியில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் வீடையும் நீங்கள் வச்சுக்கணும். கோயில் எப்படி நீங்கள் பராமரிக்கணும், அந்த மாதிரி வீடை நீங்கள் பராமரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ்லையும் இங்கே வாழ்க்கையிலையும் இங்கே. இன்றைக்கி நிறைய பேர் பெரியலானவங்களாம் எப்படி வீட்டுள்ள போய் பாருங்கள், கோவிலா வீடானே தெரியாது. பார்த்துருக்கீங்களா இல்லையா? விஐபி வீட்டிங்களா, விஐபி விவிஐபி வீட்டிலலாம் போய் பாருங்கள், கோயிலில் இருக்குமா வீட்டில் இருக்குமானே தெரியாது. ஆளுங்களை அந்த அளவுக்கு மெயின் பண்ணுவாங்க. ஒற்றையிலேருந்து, தூசியிலேருந்து என்னென்ன இருக்கக்கூடாது எல்லாமே டிஸ்போஸ் பண்ணுறவங்க. பண்ண 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 தான் செல்வம் பெருகிட்டே இருக்கும். சொல்லுங்கள், எப்படி கொடிசாரனாகவே இருக்கான்? ஏன்னா அவன் கரெக்டாக இருக்கான். நம்ம கண்டதை சாப்பிட்டு, கண்ட இடத்துல பார்த்துட்டு, கண்டதை பார்த்துக்கிட்டு, கண்டதை பேசிக்கிட்டு, புறமை பேசிக்கிட்டு, இன்னொருத்தனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை கீழே தான் இருப்போம். இப்படி வளருவோம். எவன் பற்றி யோசிக்கக்கூடாது, எவனை பற்றி நீ நினைக்காத. நீ பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இரு. ஒரு இடத்துல இப்போ நிற்ப பாரு. அன்னைக்கு பார்த்தோன்னா நீ 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 சேர்த்து வச்ச அந்த என்ன சொல்கிறது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். அதை விட்டுட்டு பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டுலாம் இருந்தோம் வச்சிங்களேன், நம்ம பின்னாடி எதுவுமே இருக்காது. பேசுறதுக்கு கூட ஆள் இருக்காது. அந்த மாதிரி வாழ்க்கை வந்துடும். ஸோ வீடுன்றது ரொம்ப முக்கியமானது. அதில் இருக்கக்கூடாத விஷயம் நிறைய இருக்குது. நான் ஒரு 5-6 சொல்கிறேன் முக்கியமாக. முதல்ல ஒன்று, வீட்டு வெளியிலேருந்தே போகிறேன். வீட்டுக்கு வெளியில் பெருக்கிற தொடப்பத்தை வச்சுட்டு வீட்டை பெருக்காதீங்க. வெளியில் பெருக்கிற தொடப்பம் வேறு, வீட்டுக்குள்ளே பெருக்கிற தொடப்பம் வேறு. ஒன்று. ரெண்டாவது, வாசலுக்கு நேராக செப்பலை கழட்டி விடாதீங்க. ஓரமாக தான் விடணும், வாசல் நேராக விடக்கூடாது. 2. மூணாவது, மேட்டு போடுறது, கிழிஞ்ச மேட்டு போடாதீங்க. அதே மாதிரி சில பேர் வீட்டில் துணியை மேட்டாக போட்டு வைப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணுற பழசாயிடுச்சு, சும்மானா போட்டு வைப்போம் அப்படின்னு போட்டு வைப்பாங்க. அந்த நீங்கள் உடம்புல போட்ட ஒரு விஷயத்த நீங்கள் காலில் போட்டு மிதிக்கிறீங்க. உங்களே மிதிக்கிறதுக்கு சமம் அது. அதை போடாதீங்க. 3. 4வது, வீட்டில் உடஞ்ச கண்ணாடி இருந்தால் பீரோலையோ கபோர்ட்லையோ தயவு செஞ்சு முதல்ல மாற்றிடுங்க. கண்ணாடியெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனால் உடஞ்ச கண்ணாடியை வைக்காதீங்க. 4. 5வது, வீட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சோன்னே டாக் எதுனா வளர்க்குற மாதிரி இருந்தால் எதிர்த்து வாசலில் நுழைஞ்சோன்னே வைக்காதீங்க, ஒதுக்குப்புறமாக ஓரமாக வைங்க. 7வது என்னென்னா, உங்களோட முன்னோர்களோட ஃபோட்டோவோ இல்லை சாமி ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று உடஞ்சிருந்தால் அதை முதல்ல கண்ணாடிலாம் உடஞ்சிருந்தால் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதை புதுமைப்படுத்தி வைங்க. ஸோ என்னைய அவரே மாதிரி உடஞ்ச கண்ணாடி வளையல் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. 8. 9வது, கிழிஞ்ச துணியை பயன்படுத்தாதீங்க. முக்கியமானதே அதுதான் ஃபர்ஸ்ட்டில் சொன்னோம், லாஸ்ட்டில் சொன்னோம். கிழிஞ்ச துணியை தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. கிழிஞ்சிருச்சா தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி 10வது, துணி வெளுத்து போனதும் போடாதீங்க. எப்படி நான் இன்றைக்கி சொல்கிற மக்களே, துணியில் சம்பாதித்த காசில் உங்களை மொத்தமாக துணியும் சொல்ல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக நீங்கள் துணி பயன்படுத்தி பாருங்களேன், லக்ஷ்மி உங்ககிட்ட தாழ்ந்து வாடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர். தினைக்குமே வசதி இருந்தால் தினைக்கும் துணி போடுங்க, கம்மி ரேட்டில் போடுங்க. வாரத்தில் ஒரு புது சட்டை வாங்கி போடுங்க, வாரத்தில் ஒரு புது பேண்ட் வாங்கி போடுங்க.
அப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் போடுமா புது துணி போடுங்க, ஒரு நல்லா புது துணி எடுங்க, ஒரு ஃபங்க்ஷன் போடுமா புது துணி. உங்களை நான் இப்போ ரைமண்ட் ஷோரூம் போயிட்டு 20,000 30,000 எடுக்க சொல்ல, 150 ரூபாயிலும் சட்டை இருக்குது, 500 ரூபாயிலும் சட்டை இருக்குது, 200 ரூபாயிலும் புடவை இருக்குது. அந்த மாதிரி போட சொல்கிறேன். ஸோ புதுசாக பயன்படுத்துங்க. கிழிஞ்சதும் என்ன சொல்கிறது, வெளுத்து போனதும் பயன்படுத்துங்க. இந்த 10 விஷயம் துணி வாசலில் ஆரம்பித்து துணியில் முடிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் பழசை டிஸ்போஸ் பண்ணக்கூடிய விஷயம். இதெல்லாம் வைக்காமல் நான் சொன்னது நீங்கள் பராமரிச்சிங்கன்னா உங்கள் வீடு லக்ஷ்மி கலாச்சமாக இருக்கும், தெய்வ கலாச்சமாக இருக்கும். பணம் விளையாடும், பணம் வரும், பணம் தங்கும், கைக்கு நிற்கும். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் உங்களை மாற்றிக்கிறீங்க. நான் எதனா இந்த வழிபாடு பண்ண அந்த வழிபாடு பண்ண சொன்னால், நான் உங்களுக்கு இருக்கிற பொருளை எதெல்லாம் வைக்கணும் அதெல்லாம் வைக்கக்கூடாது. இதை தான் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க என்ன ஆகிடும்னா, அப்போ உங்கள் வீடு வாஸ்து பிரகாரம் ஆகிடும். ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துடும். அப்போ தெய்வம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும், பிரச்சனை முடிய ஆரம்பிக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். இன்ஷா அல்லாஹ். சூப்பர் பாய், ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க. வீட்டில் இருக்கக்கூடாத 5 பொருள் தான் கேட்டேன், 10 பொருள் சொல்லி எதனாலையும்னு மக்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்ல தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.